தங்கி பாருங்க சார். விட்டுருங்க சார். இங்கே பாருங்க. ஓகே சார். ரெடியா? வேணுமா? ஓகே, நீங்க ரெடினா சொல்லுங்க. எல்லாரும் ரெடியா? சார் ஒரு நிமிஷம் இன்ட்ரோ சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேள்வி கேளுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் சைன். எல்லாருக்கும் வணக்கம். ஆடியோ ஓகே? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஜாக்கி மூவி இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் இந்த அளவுக்கு மதுரை மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. நாட் ஓன்லி மதுரை, சென்னை, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் எல்லா ஏரியாவிலுமே வந்து எல்லா தேட்டர்லையுமே ஹவுஸ்ஃபுல்லாக நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 3 வருஷம் மதுரையிலே வாழ்ந்தவங்க இவங்க. பிரகபால் டைரக்டர் ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், முத்து ஆகட்டும், நாங்களாம் வந்து 1 வருஷம் தான். நாங்களாம் மேனாக்கா அப்படி மேம்பு தான். பட் ஹார்ட் ஒர்க் போட்டது இந்த இயக்குனர் மட்டும்தான். இது எல்லாத்துக்கும் இந்த எல்லாமே வந்து இவரை தான் சாரும். பிரகபால் இப்போ பேசுவார். ஆக்சுவலி ஹாப்பியா இருக்கு. நேற்றுக்கே அந்த செலிபிரிட்டி ஷோ போட்டது, அதுலேயே ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ முடிய போகுது. அதுலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறமே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வேணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்மளெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம 3 இயர்ஸாக அந்த தமிழ் மக்களுக்காக, மதுரை மக்களுக்காக எஸ்பெஷலி அந்த கெடா சண்டே ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுக்கு ஃப்ரேமுக்கு கொண்டு வந்திருக்கு. இது ஒரு குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்கணும். அப்போ தான் நம்மளோட அந்த விஷன் அச்சீவ் ஆகிடும். உங்களை எல்லாரும் சப்போர்ட் தேவை. வெரி வெரி ஹாப்பி. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சக்ஸஸ்ஃபுல்லியாக ரன் பண்ணிட்டு இருக்கு. எல்லா தியேட்டர்லும் பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லா மக்களுக்கும் இது உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். எல்லாரும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்ட மூவி தான் கெடா சண்டே. இமோஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கணும். ஒரு கம்மாவரும் பாருங்க. we are very happy. இந்த கெடா சண்டை எடுக்கிறதுக்கு, இந்த ஜாக்கிங்கிற படம் எடுக்க உங்களுக்கு எப்படி சார் ஐடியா வந்தது? நான் மதுரை மீனாட்சி டெம்பிளுக்கு அப்புறம் ஒரு கெடா சண்டை பார்த்தது. அங்கே கெடாவும் கெடா கட்டைகளுள்ள போண்டிங் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் தந்தது. அங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜல்லிக்கட்டு முடிஞ்சதும் இந்த கெடா சண்டே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய படத்தை ஸ்கிரீனிங் பண்ணிருக்கீங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஆக்சுவலி மதுரை மக்களுக்கு தான் அந்த டீப்பான இமோஷன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆகும். பட் எல்லா ஏரியாவும் இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு. மதுரையிலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மதுரையில் ஷூட்டிங் பண்ணும்போது எல்லா சப்போர்ட்டும் பெஸ்ட்டாக கிடைச்சது. கெடாவை கொண்டு வரும்போதும் கெடா கட்டாரிகள் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ அவர் அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஜாஸ்தி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் மக்கள் தான் சொல்லணும். உங்களை எப்படி இதெல்லாம் எடுத்து ரீச் பண்ண வைக்கிது, எப்படி எனக்கு கான்ஃபிடென்ட் தருது, அதுதான் எனக்கு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போக முடியும். கண்டிப்பாக நம்மளோட தமிழ் கலாச்சாரம், தமிழ் அந்த டீப்பான ஒரு ஸ்போர்ட்ஸை இன்னைக்கு குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்க ரொம்ப இது இருக்கு. அது உங்களுக்கு சான்ஸ் தந்தனா கண்டிப்பாக நான் பண்ணிடும். அவரும் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கேன்னா, கேரளாவில் இருக்கிற ஒரு மலையாளி டைரக்டர் இங்கே வந்து இதை ஸ்டடி பண்ணி இவ்வளோ அழகாக பண்ணதில் அவர் ரொம்ப பெருமையாக இருக்கு. எல்லாரும் ரொம்ப விஷஸ் பண்ணது நல்ல ரெஸ்பான்ஸாக போயிட்டு இருக்கு. 3 இயர்ஸில் நான் சின்னதாக கற்றுட்டேன். ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே எல்லாருமே சப்போர்ட்டிங் மென்டாலிட்டி இருக்கிற ஆள்காரு தான். அதுதான் 3 இயர்ஸ்க்குள்ள எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிது. இவ்வளோ அழகாக பண்ண முடிஞ்சது இந்த மக்களோட சப்போர்ட்டு தான். இனியும் அந்த சப்போர்ட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. டேய், இத கத்தியில முடிக்கிறதல்ல, களத்துல முடிக்கிறது. இப்ப களத்துல வந்திருக்கு. இனி உங்களதான் பாக்கி பண்ண. ഇതൊക്കെ ഒരു പ്രീ കിലോ இருக்கு, சி கிலோ இருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் தான் டிசைட் பண்ணணும் இதோட ப்ரீ கிலோ சி கிலோன்னு. ஓகே யா வாங்க, நீங்க அப்படி போயிருங்க. கொஞ்சம் மைக்க கீழே ரைட், கொஞ்சம் இருக்குங்கண்ணா. கேமரா சைடு சொல்லுவாங்க, பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வாழ்ந்துருக்கீங்க அந்த படத்துக்காக. அந்த சுச்சுவேஷன்ஸ், அந்த தருணம்லாம் எப்படி இருந்தது? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஜோக்கி மூவியில் ராமரா பேசுகிறேன் நான். 3 இயர்ஸுக்கு முன்னாடி இங்கே எனக்கு மதுரையில் என்ன தெரியும்னா மீனாட்சி அம்மன் தான் தெரியும். அப்போ 3 இயர்ஸுக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரியுது ஜல்லிக்கட்டு, கெடா சண்டை, சேவல் சண்டை, கபடி, கிரிக்கெட் ஏற்க நிறைய தெரிஞ்சது. மக்களோட வீர விளையாட்டை பற்றி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் மதுரைக்காரனா, மதுரையில் ஒருவனா, இங்கே ஃபுல்லாக சுற்றி எல்லா இடமே சுற்றி
எப்படி கெடா வளர்த்தது, எப்படி கெடா சண்டைக்கு விடுது, பிடிக்குது, அதுக்கு எப்படி இற வைக்குது, கெடா சண்டைக்கு விட்டதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுது, அது எல்லாமே படித்து பண்ணியிருக்கோம். படித்து பண்ணியதுக்கப்புறம் இன்றைக்கி FDFS வந்திருக்கோம். அந்த மக்களோட ஒரு கலகலர்ப்பு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணது. ஒவ்வொரு ஸ்பாட்லயும் அந்த ஓனர்ஸ் கொண்டு வரும்போது நீங்க அந்த கேரக்டர் அந்த பிடிச்சி நடிக்கிறதெல்லாம் எப்படி இருந்தது அந்த கெடாலாம் பிடிக்கும்போது? 3 இயர்ஸ் இருந்ததுனால எனக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடச்சிருக்கு. அப்புறம் டைரக்டர் சொல்லி கொடுத்துருக்கு என்ன கேரக்டர் அவருக்கு தேவையோ, என்னென்ன டைலாகு, என்னென்ன கேரக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி கெடா சண்டை நான் டைரெக்டாக போய் பார்த்தது. அப்போ கெடா கட்டாரி எப்படி கெடாவை ஏவுறது எல்லாமே நோட் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு எனக்கு பர்ஃபார்ம் பண்ண வைக்க வச்சது. அதோட ஒரு சீன் மட்டும்தான் நான் பார்த்தது, முழுசாக பார்க்கல. இனிமே தான் பார்க்க வேண்டியது அது. ஆடியன்ஸ் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. மதுரை மக்கள்னால கொஞ்சம் அன்பு பாசம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு பாசம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சின்சியரா. டேய் டேய் நான் கெடா சண்டைன்றது விளையாட்டல்ல, வெறி. என்னோட பொறப்பே அதுக்குதான். நிறைய அடிப்பட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, முதலாக லவ்வர்ஸ் டேல அம்மு கிட்ட இருந்து அடி வாங்கியிருக்கு. அது அவர் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நிஜமா சொல்லனா, எப்படி இந்த மூவி எடுக்கிறது நார்மல், எவ்வளோ மூவி வருது, நாங்கள் மூவி எடுக்க போகுது, இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இவ்வளோ டெப்த்தாக இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ குவாலிட்டியாக மூவி எடுക്കുന്നത് நிஜமாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அவரு கூட எக்ஸ்பெக்ட், ஓ இந்த அளவுக்கு இவர் பண்ணியிருக்கா, இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, அது பற்றி பாராட்டு வருது. நல்லா இருக்கு, நல்ல ஃபீலாக இருக்கு எல்லாமே. ஏற்கனவே இவர்கிட்ட நான் ஒரு மூவி பண்ணியிருக்கு, அதுக்கு நான் 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இந்த மூவிக்காக 3 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. 7 இயர்ஸ் இந்த டைரக்டர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஆனால் என்னன்னா, இது வரைக்கும் இவ்வளோ ஃபிலிம் வந்திருக்கு, எவ்வளோ மூவி வந்திருக்கு, எந்த மூவியிலுமே வராத 2 சப்ஜெக்டு என்னாலே அவருக்கு கொடுக்க முடியுது. அதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு அவருக்கு அவரோட ட்ரீமுக்கு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதோ அது வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது அங்கே போய் எக்ஸ்பெக்ட் பண்ணியாதான் தெரியும். மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் இது வரைக்கும் யாரும் பண்றது இல்லைல்ல கெடா சண்டை. அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்ல, அதுக்காக ஓகே சொல்லிட்டாரு. ஓகே, நன்றி. அது வில்லன் ரோல். சோ உங்களுடைய பார்ட் எப்படி இருந்தது, எப்படி சப்போர்ட்லாம் இருந்தது? ஐ எம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். ஐ எம் வெரி ஹாப்பி. டைரக்டர் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அந்த கரெக்டாக ஸ்க்ரீனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவர் நல்லா இன்புட் கொடுத்துட்டு, ஃபுல்லாக காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னுடைய டெக்னிக்கல் டீம், அப்புறம் கெடா ட்ரெயினர்ஸ், அப்புறம் டைலாக் ரைட்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரோட சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான. ஓனர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒவ்வொரு நாளும் ஷூட்டுக்கு வரும்போது அந்த கெடாலாம் கரெக்டாக டைமிங் கொண்டு வரணும், உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணணும், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாருமே நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கா, அதனால தான் இந்த ரிசல்ட் கிடைச்சிது. ஓகே, ரிதான் கிருஷ்ணாஸ்.